கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை முடிந்து தவேக தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை திரும்பியுள்ளார். அடுத்த கட்ட விசாரணைக்காக விஜய்க்கு விரைவில் சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகை ஜனநாயகன் பட விவகாரம் இருப்பதால் விசாரணையை ஒத்திவைக்க விஜய் தரப்பில் சிபிஐயிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்தில் விஜய் மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவார் என்று தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை சான்று வழங்க மறுப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் பிரதமர் மோடி வெற்றி பெற மாட்டார் என ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து இன்று 4882 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2790 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு நாளையும் விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வரை 2,04,10,000 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் விற்பனை களைகட்டியுள்ளது. கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,170 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,05,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தை போலவே வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 292 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,92,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த 8 போலீசாரிடம் 2வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ள போலீசாரிடம் அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். பல்வேறு துறைகளில் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னை அடுத்த கோவளத்தில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிக்கும் முதல்வர் அடிக்கல் நாட்டினார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி 4வது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் நேர்காணலில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ளனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் 6வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்வதாகவும் கூறினார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி வெட்டிக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் 3 பெண் போலீசார் உட்பட 4 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கொலை சம்பவத்தின் போது இரவு ரோந்து பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆணையருக்கு மெமோ வழங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அடுத்த அழகம்பாள்புரத்தில் இளைஞர் ஓட வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டி முன் விரோதத்தால் நடைபெற்ற கொலை சம்பவம் குறித்து வலத்திராக்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் ராட்சத மரங்கள் விழுந்து கார்கள், மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. ஒரு சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் சுற்றுவட்டாரத்தில் தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. பயிர் சேத விவரங்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழக அரசின் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா விருது உள்ளிட்ட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2025 மற்றும் 2026 ஆண்டுகளுக்கான விருதுகள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகையும் பறிமுதல் செய்ததால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது கடிதத்தில் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்கக் கோரி அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். கையில் பொங்கல் பானைகளை ஏந்தியபடி போராட்டம் நடைபெற்றது. பொங்கல் பரிசு விவகாரத்தில் புதுச்சேரி முதல்வரின் பேச்சை பாஜகவினர் கேட்பதில்லை என்றும், புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி நடைபெறவில்லை என்றும் அதிமுக மாநில செயலாளர் குற்றம் சாட்டினார். அறுந்து கிடந்த மின்கம்பியை எதிர்பாராமல் மிதித்து வெடியங்காடு கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி பலியானார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே வசித்து வந்த வள்ளியம்மாள் வெளியூர் சென்று திரும்பிய நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பகுதியில் சாரல் மழையுடன் பனிமூட்டம் காணப்பட்டது. தமிழகம் கர்நாடகாவை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாக உள்ள பர்கூர் மலைப்பாதையில் கடும் குளிருடன் பனிப்பொழிவும் நிலவியதால் சாலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தெருநாய் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிஞ்சாங்குளம் கிராமத்தில் தெருநாய் ஒன்று 13க்கும் அதிகமான நபர்களை கடித்து குதறியது. இதில் காயமடைந்த 5 பேர் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதனிடையே சில தினங்களுக்கு முன்பு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் வெறிநாய் ஒன்று சுற்றித் திரிந்ததால் நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் அச்சமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் ரிசார்ட்டுகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் ரிசார்ட்டுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் 42 ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்குமாறு உத்தரவிட்டது. அதன் பேரில் சீல் வைக்கும் நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொண்டனர். ராஜமௌலி இயக்கிய RRR படத்தில் இடம்பெற்ற நாட்டு பாடலுக்காக ஆஸ்கர் விருது பெற்ற பாடலாசிரியர் சந்திரபோஸ் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அங்கிருந்த பக்தர்கள் சிலர் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த 3 நாட்களாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 7.5 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறில் 5 சென்டிமீட்டர் மற்றும் கோடியக்கரையில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனிடையே வேதாரண்யத்தில் 3வது நாளாக கனமழை பெய்தது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மஞ்சள் அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்றது. மஞ்சள் பட்டினம் கிராமத்தில் ஒரு கொத்து மஞ்சள் 6 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும், ஒரு மஞ்சள் கொத்து விற்றால் 2 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர்.
தருமபுரி மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான பெண்ணாகரம் வார சந்தையில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் சந்தையில் 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகி உள்ளதாகவும் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ளதால் ஆடுகள் விற்பனை களைகட்டியுள்ளது. டெல்லியில் பஸ்சிம் விஹார் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜிம்மில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் நடத்திய தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. சத்தீஸ்கரில் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து சிலிண்டர்கள் வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விநியோகத்திற்காக வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட சிலிண்டர்கள் வெடித்து சிதறியது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைநகர் டெல்லியில் பனிமூட்டத்திற்கு நடுவே குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடுங்குளிரிலும் முப்படை வீரர்கள் இசை வாத்தியங்களுடன் மிடுக்கான அணிவகுப்பில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு சான்றிதழ் நகலை வழங்க கோரி தாக்கல் செய்த வழக்கை தனித்தனியாக விசாரிக்க கோரிய டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனுவை குஜராத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கை சஞ்சய் சிங் வழக்குடன் இல்லாமல் தனியாக விசாரிக்க வேண்டும் என கெஜ்ரிவால் கோரியிருந்த நிலையில் குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி மெங்தே வழக்கை தள்ளுபடி செய்துள்ளார். மகர சங்கராந்தியை ஒட்டி ராஜஸ்தானில் அரசியல் தலைவர்களின் உருவத்தில் விதவிதமான பட்டங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின், மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் என சர்வதேச தலைவர்கள் முதல் உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் வரை ஆள் உயரத்துக்கு பட்டங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. இதை பலரும் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் பலியானோர் எண்ணிக்கை 600ஐ தாண்டியுள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் மக்களின் கிளர்ச்சி தொடர்வதால் ஈரானுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட 28 வயது இளைஞருக்கு அந்நாட்டு அரசு மரண தண்டனை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மரண தண்டனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. மக்களின் கிளர்ச்சி போராட்டத்திற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான் காரணம் என்று குற்றஞ்சாட்டியுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் போருக்கும் தயங்க மாட்டோம் என்று எச்சரித்துள்ளார். ஈரானில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக வெளியேற அந்நாட்டு தூதரகம் உத்தரவிட்டுள்ளது. கத்தாரில் அமெரிக்க போர் விமானங்களின் வருகை அதிகரித்துள்ளதால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. அமெரிக்காவின் மியாபோலிஸ் நகரத்தில் குடியேற்ற கொள்கைக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டி பிடித்து கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ், குஜராத் ஜெயன்ட்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இதுவரை விளையாடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ள குஜராத் அணியின் ஆதிக்கம் தொடருமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இத்தாலியின் ஆல்ப்ஸ் மலை உச்சியில் ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டதை பலரும் கண்டு ரசித்தனர். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி இத்தாலியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்குகிறது. மிலன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடைபெறும் இந்த போட்டியை ஒட்டி ஒலிம்பிக் தீபம் தொடர் ஓட்டமாக ஏறத்தாழ 12,000 கிலோமீட்டர் தூரம் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக பிரபல ஆல்ப்ஸ் மலை உச்சியில் ஒலிம்பிக் தீபத்தை விளையாட்டு வீரர்கள் கம்பீரமாக ஏந்தி நின்றனர். தொடர்ந்து பாரம்பரிய நினைவு சின்னங்களுக்கும் ஒலிம்பிக் தீபம் எடுத்துச் செல்லப்பட்டது. சாலையின் இருபுறமும் திரண்டு ஒலிம்பிக் ஜோதிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இத்தாலியின் ஸ்கில்லா நகரில் கடலோர சுரங்கப்பாதை சாலையை ராட்சச அலைகள் மூழ்கடித்த அதிர்ச்சிகர காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. ராட்சச அலைகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர்.
யுக்ரைனில் எரிசக்தி, போக்குவரத்து உள்கட்டமைப்பு, ராணுவ விமான தளங்கள், ட்ரோன் உற்பத்தி மற்றும் சேமிப்பு கிடங்கு மற்றும் வெளிநாட்டு கூலிப்படையினரின் முகாம்கள் உள்ளிட்ட 157 இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதே சமயம் 100க்கும் மேற்பட்ட ரஷ்ய தாக்குதல்களை முறியடித்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜெபராவின் டெம்பூர் கிராமத்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் ஆபத்தை உணராமல் மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் வேடிக்கை பார்க்கும் அதிர்ச்சிகர காட்சிகள் இணையதளத்தில் பரவி வருகின்றன. Orang itu terkepung kawan-kawan dikejar oleh air. இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் ஈரானில் கலவரங்களை தூண்டிவிட முயல்வதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் ஈரான் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் வெடித்த நிலையில் அதன் பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதற்கான விரிவான ஆதாரங்களை ஈரான் பெற்றுள்ளதாகவும் அவர் அதிர்ச்சிகர தகவலை தெரிவித்துள்ளார். லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் ஹவாய் கலாச்சார பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஹவாய் மன்னர் லிஹோ கடந்த 1824ஆம் ஆண்டு மேற்கொண்ட லண்டன் பயணம் மற்றும் பிரிட்டிஷ் ஹவாய் நல்லுறவு 200 ஆண்டுகளை எட்டியதை கொண்டாடும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தலைக்கவசங்கள், ஆயுதங்கள் உட்பட 150க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இதனை பொதுமக்கள் வருகிற 15ஆம் தேதி முதல் மே 25ஆம் தேதி வரை கண்டு ரசிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடான எஸ்டோனியாவில் வாலாஸ்டேன் நீர்வீழ்ச்சி கடும் குளிரால் உறைந்து போன நிலையில் அதில் ஒரு பெரிய பனிக்கட்டி உடைந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு தேவையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பெறும் வகையில் எலான் மஸ்கின் குரோக் தளத்துடன் இணைந்து செயல்பட போவதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். டெக்சாஸில் அமைந்துள்ள குரோக் நிறுவனத்தில் அதன் நிறுவனர் எலான் மஸ்கை பீட் ஹெக்ஸட் சந்தித்து பேசினார். அப்போது இந்த அறிவிப்பை வெளியிட்ட ஹெக்ஸட் இதன் மூலம் அமெரிக்க தொழில் நிறுவனங்களும் தொழில்நுட்பமும் மகத்தான வளர்ச்சியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய எலான் மஸ்க் AI தொழில்நுட்பத்தின் மூலம் அறிவியல் கட்டுக்கதைகள் அனைத்தும் உண்மையாகும் என குறிப்பிட்டார். ஜப்பான் பிரதமராக அண்மையில் பொறுப்பேற்ற சனா தகைச்சி சீனாவுக்கு மிரட்டல் விடுக்கும் தொனியில் பேசியிருந்தார். அதாவது தைவானை சீனா சீண்டினால் அது ஜப்பானை சீண்டியதற்கு சமம் என அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் சீனா மற்றும் ஜப்பானுடன் நட்பு பாராட்டும் தென்கொரிய அதிபர் ஜே மியுங் ஜப்பானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பது அந்த பிராந்தியத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் போண்டி கடற்கரையில் யூத ஹனுக்கா கொண்டாட்டத்தின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் கொல்லப்பட்ட நிலையில் துக்க தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. கொல்லப்பட்டவர்களை நினைவுகூரும் வகையில் ஜனவரி 22ஆம் தேதி தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அறிவித்துள்ளார். இதை முன்னிட்டு அனைத்து ஆஸ்திரேலிய அரசு கட்டடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட உள்ளன.